இப்பதானே எந்திரிச்ச ஷின்சான். எந்திரிச்சு வா ஷின்சான். அம்மா எனக்கு ஒரு பெட் வேணும். அதெல்லாம் கிடையாது. நாம ஒண்ணு இங்க பெட் வாங்குறதுக்காக வரல, புரிஞ்சுதா? வா கிளம்பலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு சாதாரண விலையை விட நாங்க 20% தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிக சேமிப்பு கிடைக்கும். பிரமாதம். ஒரு நிமிஷம், அது வந்து என்ன சொல்லுங்க டிஸ்கவுண்ட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்ல இடம் பத்தாதே. சார். அதுக்கு என்ன கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க. உங்க பையனுக்காக ஒரு இடம் உருவாக்க மாட்டீங்களா என்ன? இந்த பெட்டை வாங்கிக்கோங்க சார். அது நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அது வந்து அப்புறம் என்ன ஆனா அவன் வாங்கிடுங்க. இந்த பெட்டுக்கு இது வரைக்கும் நாங்க தள்ளுபடி கொடுத்ததே கிடையாது. ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த விலைக்கு இது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பணம் சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இதை வாங்கிட்டு போங்க. இல்ல, இன்னைக்கு இதை வாங்க முடியாது. அடுத்து என்ன பண்றது? என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது எப்படின்னே புரியல. ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கே. டிஸ்கவுண்ட் சொன்னதும் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, கஷ்டத்தை நீங்க தான் அனுபவிக்கணும். இந்த உன்னோட பெட். எதுக்கு இப்படி கத்துறீங்க? காது கிழியுது. என்ன சொன்ன ஷின்சான்? ஒண்ணும் சொல்லலாமா? பெட் வாங்கியாச்சுல்ல, இனிமே இங்க நீ தனியா தான் தூங்கணும், புரிஞ்சுதா? அப்படின்னா தூக்கத்துல இனிமே யாரும் என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல? அத மாட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நல்ல வேளை தூங்குறதுக்கு முன்னாடியாவது மாட்டி முடிச்சீங்களே. அதுவும் சரிதான். பெட் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரிதான். ஆனா ஷின்சான் தனியா தூங்குறது சரி கிடையாது ஹாரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் தனியா தூங்கி பழகிறது நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு தனியா தூங்கிட்டோம், என்ன ஆகுதுன்னு பாப்போம். சரி, அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். என்னுடைய புது பேட்டு, மெத்து மெத்துன்னு இருக்கிற பேட்டு, மெத்து மெத்துன்னு இருக்கிற பேட்டு. தனியா எனக்கு ஒரு பேட்டு. பிரமாதம். எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கு. இன்னைக்கு நல்ல நல்ல கனவா வரப்போகுது. என்ன வேணும் உனக்கு? ஜாக்கோபி எங்க வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா, உனக்கு கொடுக்க மறந்துட்டேல. இதோ இந்த கவர்ல தான் இருக்கு. இந்தா கொடுங்க கொடுங்க. கொஞ்சமா சாப்பிடணும், அப்பதான் ராத்திரி சாப்பாடு சாப்பிட முடியும், சரியா? ஓகேமா. ஷின்சான் எங்க போற? பரவாயில்லையே, தூங்குறதுக்கு தயாராயிட்ட போல இருக்கு. நீங்களும் வந்து இந்த பெட்ல படுத்துக்கிறீங்களாமா? இல்ல இல்ல பரவாயில்ல, நான் ஏ ரூம்லயே தூங்கிக்கிறேன். இது பாரு ஷின்சான், பெட்ல சாப்பிட கூடாது. ஏன் சாப்பிட கூடாது? பெட்ல சிந்துச்சுன்னா எறும்பு வந்துரும், அப்புறம் ஒன்னதான் கடிக்கும். நான் இங்க பெட்ல தான் சாப்பிட்டாகணும். நீங்க ரொம்ப மோசம். ஏமா இப்படி பண்றீங்க? நில்லுங்க, கொடுங்கம்மா. அம்மா எப்பமா தூங்குறது? அதுக்குள்ள தூக்கமா? நீ இன்னும் உன்னோட டின்னரையே சாப்பிடலையே. அப்ப சரி, டின்னர் இப்பவே சாப்பிட்டுருவோம். நான் இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேன் ஷின்சான். என்ன இருந்தாலும் நீங்க போறது சரியான மாஸ்டர். என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நான் மறுபடியும் பண்ணவே மாட்டேன். சீக்கிரமா தூங்கினா நல்லா இருக்கும். எப்பவும் போலதான் தூங்க போற ஷின்சான். முடியாது, நான் இன்னைக்கு சீக்கிரமா தூங்க போனோம்பா. அதுக்கு வாய்ப்பு இல்ல. எனக்கு தூக்கமா வருது. எல்லாருக்கும் குட் நைட். நான் தூங்க போறேன். ரொம்ப ஆர்வமா தூங்க போயிட்டு இருக்கான். தனியா தூங்கும் போது பயப்படாம இருந்தா சரிதான். அவன் நம்ம பக்கத்துல இல்லன்னா நமக்கு தான் தூக்கம் வராது. நீ வேணா பாரு. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். என்ன இது? எதுக்கு ஷின்சானுக்கும் ஒரு பெட் போட்டிருக்க? அது எப்பவும் போல பழக்கத்துல போட்டுட்ட ஹரி. இங்க பாரு, அவன் இப்ப வளர்ந்துட்டான். தனியா தூங்குறதுக்கெல்லாம் அவன் பயப்படவே மாட்டான். அப்படியே அவன் அழுதுட்டு வந்தாலும் அவனை நீ இங்க சேர்த்துக்க கூடாது. அதுவும் சரிதான். என்னுடைய புது பெட்டு, புது பெட்டு. எப்படி வேணாலும் புரண்டு படுக்கலாம். யாரும் என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதே கீழே படுத்தனா அந்த பக்கம் ஹீமா வரை, இந்த பக்கம் அம்மா இருப்பாங்க. ஷின்சான் தூங்கிருப்பானா? தெரியலையே. அம்மா அப்பா ஹீமா வரை தூங்கி இருப்பாங்களா? சரி, நாம தூங்குவோம்.
போகட்டும் விடுமிச்சி. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். அடடா, என்ன இது பயங்கரமா இருக்கு. பயப்படக்கூடாது. இப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம். ஷின்சான் ரொம்ப மோசமான பையன். அவன் எப்பயுமே சேட்டை பண்ணிக்கிட்டே நல்ல இருப்பான். விஷயத்தை கற்பனை பண்ணு. ஷின்சானுக்கு சுத்தமா நிதானமே கிடையாது. அடடா, நல்ல விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்கு சம்மந்தமா எதுவும் வர மாட்டேங்குது. முதல் தடவையா தனியா தூங்குறான். ஷின்சான் என்ன பண்ணிட்டு இருப்பானோ தெரியலையே. இதுக்கு முன்னாடி அவன் கட்டில்ல தூங்குனதே கிடையாது. ஒருவேளை உருண்டு விழுந்துட்டானா? கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்றது? பேசாம அவன் என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படிதான். அடடா, என்ன இது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது. மாமாரி, நான் இல்லாம அவளுக்கு தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ஹிமாவரிக்கு என்ன ஆச்சுமா? என்ன ஷின்சான், நீ இன்னுமா தூங்கல? எங்க கூட தூங்கும்போது ராத்திரி என்ன நடந்தாலும் எந்திரிக்க மாட்டியே. ஹிமாவரி தினமும் அழுவாலாமா? ஆமா, தினமும் அழுவா. ஆனா பால் கொடுத்தா அப்படியே அமைதியா தூங்கிடுவா. கவலைப்படாத. சரி, நீ போய் தூங்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது. சரி. மிட்சி, இது எப்ப நடந்தது? என்ன விட்டுட்டு தனியா தூங்குறீங்களா? சரி, நாமளும் இங்கேயே படுத்து தூங்கிடுவோம். உன்னோட அழிவு நெருங்கிடுச்சே. உன் கடைசி ஆசையை சொல்லு ஃபேண்டம் கிரீடா. போ. ஓ, அப்படி ஆக்ஷன் காமின். இந்தா கிரட்டன் போபீம வாங்கிக்க. ஆக்ஷன் பீம். ஆக்ஷன் ஷின்சான், இந்த தடவை நான் தான் ஆக்ஷன் காமினா விளையாட போறேன். இல்ல தாத்தா, நான் தான் ஆக்ஷன் காமனா விளையாடுவேன். ஷின்சான் ப்ளீஸ், இந்த ஒரு தடவை நான் ஆக்ஷன் காமினா விளையாடுறேனே. இந்த வயசுல இதெல்லாம் தேவைதானா? ப்ளீஸ் ஒத்துக்கிய. கொஞ்சம் இந்த பொம்மையெல்லாம் எடுத்து ஒதுங்க வைக்கிறீங்களா? நடக்க கூட இந்த ரூம்ல இடமே இல்ல. ஒரே குப்பையா இருக்கு. தாத்தா, இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. என்ன? எல்லாத்தையும் நீ தான் எடுத்து வைக்கணும் ஷின்சான். நானா? சரி, செய்யறேன். நான் உனக்கு உதவி செய்யறேன். ஷின்சான், இன்னைக்கு விளையாட்டு ரொம்ப ஜாலியா இருந்ததுல, நாளைக்கு விளையாடுவோம். கண்டிப்பா தாத்தா. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவைதானா? விளையாட்டுக்கு வயசு வித்தியாசம்லாம் இல்ல. ஷின்சானை கெடுக்கிறதே நீதான். குழந்தைங்க கிட்ட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி இருந்தா அவங்களுக்கு உன்னை எப்படி பிடிக்கும்? அவங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத நீ சொல்ல தேவையில்லை. இவங்களோட சண்டைக்கு எப்பதான் முடிவு வரப்போகுதோ? இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து எவ்வளவு நாளா இருக்கும்? உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இத பாருமா, 4. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் ஷின்சானை உன்னால கட்டுப்படுத்தவே முடியாது. முதல்ல அவனை அகிட்டாவுக்கே திருப்பி அனுப்பிடு. அவரை மட்டும் இல்ல, உங்களையும் இங்க இருந்து பார்சல் பண்ணி ஆகணும். அவன் இங்கே இருந்தான்னா ஷின்சானை மட்டும் இல்ல ஹீமாவாரியையும் கெடுத்துருவான். பாவம் என்னோட ஹீமாவாரி அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி சரி, என்ன பண்றதுன்னு நான் பொறுமையா யோசிக்கிறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், டாய்லெட் பேப்பர் கீழே விழுந்திருக்கு. அதை எடுத்து ஒழுங்கா மாட்டி வை. என்னது? நான் எதுக்காக செய்யணும்? அப்பா, நீங்க இங்க சும்மா தானே இருக்கீங்க, இத கூட செய்ய மாட்டீங்களா என்ன? இல்ல இல்ல, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆ? ஏன்னா இதெல்லாம் உன் பொறுப்பு தான். அது மட்டும் இல்லாம தோட்டத்துல நிறைய புல்லு வளர்ந்துருக்கு. வெளியேந்து பாக்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. முதல்ல அந்த புல்லெல்லாம் வெட்டி போடு. அப்பதான் பாக்குறதுக்கு தோட்டம் அழகா இருக்கும். நான் வந்து என்னாச்சு மிக்ஸி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஹாரி. இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல பொறுமையா இருக்க முடியாது. என்ன மறுபடியும் சண்டையா? ம். உன் கஷ்டம் எனக்கும் புரியுது. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ண முடியும் சொல்லு? இத கொஞ்சம் பாரு. அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போக டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க ரெண்டு பேரையும் ஊருக்கே அனுப்பிடலாம். நல்ல வேலை செஞ்சீங்க ஹாரி. நம்ம வீடு அமைதியா இருக்கணும்னா அவங்கள முதல்ல இங்க இருந்து அனுப்பி ஆகணும். அது இருக்கட்டும், அவங்களை எப்படி இங்க இருந்து கிளப்புறது? அது உன்னோட பொறுப்பு. ஆ? அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ஆ? முதல்ல உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அவங்கள இங்க வர சொல்லு.
நான் ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு போன் பண்ணிட்டேன். ஆனா எங்க அம்மா இந்தா போன் ரிங் ஆகுது. இருங்க வரேன். ஹலோ, இந்த பக்கம் ஷின்சான், அந்த பக்கம் யாரு? ஓ பாட்டி, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓ அப்படியா? இனோஸ்கே தாத்தா, உங்களுக்கு போன் வந்திருக்கே. என்னது, எனக்கு போனா? உங்க பாட்டியா தான் இருக்கும். பிரமாதம். ஆமா, என்ன விஷயம் சொல்லு. நான் வந்துட்டேன். சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களாப்பா? அம்மா, நீங்களும் ஒன்னா வரீங்க? பக்கத்துல என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். நான் ஆபீஸ்ல இருந்து வரேன். சரி சரி, நீ சொல்றது புரியுது. வரேன். அங்க வயல்ல ஏதோ வேலை இருக்கான், அதனால உடனே ஊருக்கு திரும்பி வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா முன்னாடியே கூப்பிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் இந்த காலுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னது? உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சுப்பா. சண்டே 12 மணிக்கு ஓமியா ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. அது சரி, எப்படி முன்னாடியே டிக்கெட் எடுத்து வச்ச? நீ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சா? நீ கிளம்பி போயிட்டனா நான் இங்க நிம்மதியா இருப்பேன். அப்பா, தாத்தா ஊருக்கு போறாரா? ஆமா. இல்ல வேண்டாம் தாத்தா, நீங்க இங்கே இருங்க. உங்க கூட நான் நிறைய விளையாட வேண்டியது இருக்கு, போகாதீங்க. எனக்கு ஷின்சானோட நிறைய விளையாடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஷின்சான், தாத்தாவுக்கு அங்க நிறைய வேலை இருக்குப்பா. ஆமா ஷின்சான், தாத்தாக்கு நிறைய வேலை இருக்கு. தாத்தா போகலன்னா பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஆமாமா, அதுவும் சரிதான். யார் இது இந்த நேரத்துல போன் பண்றது? ஹலோ, நான் மிட்சி பேசுறேன். சொல்லுங்கம்மா. என்னது, அப்பா கிட்ட பேசணுமா? இருங்க ஒரு நிமிஷம், நான் கூப்பிடுறேன். அம்மா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அப்பா, இங்க கொஞ்சம் வரீங்களா? அம்மா உங்ககிட்ட பேசணுமா? என்னது, இந்த நேரத்துல அவ எதுக்காக பேசணும்? சீக்கிரம் போங்க. ஏன் தாத்தா, நீங்களும் ஊருக்கு போக போறீங்களா? ஆமா, பாட்டிக்கு அங்க ஏதோ வேலை இருக்கா, அதனாலதான் கூப்பிடுறாங்க. இப்ப நீ என் கிளம்பி ஆகணுமா? ஆனா நீ இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் என் ஊருக்கு போவேன். சொல்ல மறந்துட்டேன். இந்தாங்க, அடுத்த சண்டேக்கு நான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டேன். அடுத்த சண்டேவா? குடு பாக்கலாம். இந்த பிளைட்டும் 12 மணிக்கு தான் கிளம்புதா? ஆனா எந்த விஷயமும் தெரியாம முன்னாடியே எப்படி டிக்கெட் எடுக்க? ஒண்ணு இல்ல, அம்மா போன் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் முன்னாடியே டிக்கெட் எடுத்து வச்சேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நாங்க 2 பேரும் இப்பதான் ஒன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா 2 பேருமே சண்டே 12 மணிக்கு போறாங்களேப்பா, இவங்கள நாம எப்படி வழி அனுப்புறது? இதுல என்ன இருக்கு? என்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட போறீங்க? என்னது, அப்படின்னா என்ன யார் கூட்டிட்டு போய் விடுவாங்க? பதில் சொல்லுங்க. இல்ல, என்னதான் கூட்டிட்டு போய் விடுவாங்க? என்னதான் கூட்டிட்டு போவாங்க? இல்ல என்னதான்? ஷின்சான், என்னதான் யாரு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு விடுவ? இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல. பேசாம வேற வேற டைம்ல 2 பேருக்கும் டிக்கெட் போட்டுருக்கலாம்ல. அப்புறம் யார் முதல்ல கிளம்புறதுன்னு சண்டை வரும். நீ என் கூட வந்தனா புல்லட் ட்ரெயினை பார்க்கலாம், வரியா? நீ என் கூட ஏர்போர்ட்டுக்கு வந்தனா நிறைய பிளைட்ட பார்க்கலாம். புல்லட் ட்ரெயின்? பிளைட்ட தான் பார்க்கணும். இல்ல புல்லட் ட்ரெயின் தான். பிளைட் தான். நாம இன்னைக்கு ஹரடா ஏர்போர்ட்ட பத்தின சில தகவல்களை பார்க்க போறோம். என்ன தயாரா இருக்கீங்களா? இங்க அற்புதமான சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு, பசிச்சா சாப்பிடுறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸும் இருக்கு. இங்க என்னெல்லாம் கிடைக்குதுன்னு நாம இப்ப பிரமாதமா பார்க்கலாம். இருக்கே. இங்க எல்லாமே இருக்கு. ஆமா ஷின்சான், என்ன வழி அனுப்பி வச்சதும் நீ இது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கும். அந்த ஸ்டேஷன்லயும் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க சாப்பிட நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பொம்மைங்களும் கிடைக்கும். ஏர்போர்ட் தான் நல்லா இருக்கும். இல்ல ஸ்டேஷன் தான். இல்ல ஏர்போர்ட் தான். சரி சரி, 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் எங்க அப்பாவை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுறேன், நீ உங்க அப்பாவை ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடு. வேணும்னா ஹீமா வாரிய நீ உன் கூடவே கூட்டிட்டு போ. அப்புறம் நம்ம ஷின்சான அப்பா, ஏர்போர்ட்டுக்கு வந்து பிளைட்ட பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்ப பிரச்சனையே இல்ல. ஷின்சானையும் ஹீமாவாரியும் நீயே கூட்டிட்டு போயிடு. அப்பா, நான் உங்களை ஓமியோ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன், என்ன சொல்றீங்க? இல்ல ஹிரோஷி, நானே பாத்துக்கிறேன். ஏன், நான் கூட்டிட்டு போறதுல என்ன பிரச்சனை? அப்பா, தனியா போறீங்களே, பரவாயில்லையா? பரவாயில்ல, உங்களை விட்டுட்டு அகிட்டாவுக்கு போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி தாத்தா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்கப்பா. நான் பாத்துக்கிறேன். நாங்க போயிட்டு வரோம் மாமா. சரி கிளம்புங்க. பை ஹீமாவரி. வயசான காலத்துல வழிக்கு விழுந்துராம ஜாக்கிரதையா போயிட்டு வா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவர் போறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. கவலையே படாத, அவர் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் திரும்ப வந்துருவாரு. சரியா சொன்னீங்க மாப்பிள்ள, நீங்க அவரை பத்தி கவலையே பட வேண்டாம். ஏர்போர்ட்டுக்கு போக போறோம், நாங்க பெரிய பெரிய பிளைட் எல்லாம் பார்க்க போறேன். ஆஹா, பிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்ப வேகமா ஓட்டுங்க. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? நான் போயிட்டு வரட்டுமா? சரி, நாம சாப்பிட போலாமா? வாஷிங்டன், நம்ம போகலாம். என்னையும் உங்களோட பிளைட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? ஆமா, ஷின்சான் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னையும் உங்க கூட பிளைட்ல கூட்டு போறீங்களா ப்ளீஸ்?
ஆமா இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இருங்க நானும் வரேன். என்னதான் உன்னோட பிரச்சனை சொல்லு. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து நான் பிளைட்ல போகணும்னு ஆசைப்பட்டேன், அதான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அகிதாவுக்கு அடுத்த பிளைட் 1 மணிக்கு தான் இருக்கு. நான் போய் 2 மணி ஃபிளைட்டுக்கு என்னோட டிக்கெட்டை மாத்திக்க போறேன். அப்படின்னா அகிதாவுக்கு 3 மணி பிளைட்டுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கேன். ரெண்டு தாத்தாவும் இங்கேயே சண்டை போட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டாங்க. நாங்க இன்னும் ஒரு வாரம் இவங்களை சமாளிச்சாகணும். காக்கா, ப்ளீஸ்டா, என்னையும்